சரி, இந்த 10 பேரை நகர்த்திட்டோம்னா he is ready to take his weapon. அப்போ உனக்கு அப்பனா இருந்தா, உனக்கு தாத்தனா இருந்தா, உனக்கு அண்ணன் தம்பியா இருந்தா அவன் கடைசி நிமிஷத்துல போற விட்டுருவியா? அவங்களெல்லாம் நகர்த்திட்டோம்னா நீ போர் பண்ணிடுவ. அப்படின்னா நீ போர் செய்ய வேண்டும் என்றால், நீ கையில் ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்றால், முதலில் உன் தகப்பனிலிருந்து தொடங்கு, முதலில் உன் சகோதரர்களிடமிருந்து தொடங்கு. அப்பொழுதுதான் உயிர்த்தன்மை என்றால் என்ன என்று உனக்கு தெரியும் என்று சொல்லுவதற்கான ஞான வாக்கியமாக வந்து சேர்ந்ததுதான் பகவத்கீதை. அடுத்தவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நாம் தவறு செய்கிறோம், நம்முடையவர்கள் என்று சொன்னால் மட்டுமே நமக்கு கை கால் நடுங்குகிறது என்றால் மனிதர்களாக வாழ்வதற்கே அர்த்தம் இல்லையே. மானுடம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்று பேசுகிறார்கள், திட்டம் போடுகிறீர்களா? நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேங்க, இந்த சொல்லையே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேன். 17 வயதுல இருந்து 25 வயசு வரைக்கும் ஒருத்தன் என்ன செய்வானோ வாழ்க்கை முழுக்க அதான் செய்வான். 25 வயசு வரைக்கும் நீங்க உங்களை என்னென்னமோ பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிருங்க. 45 வயசுக்கு வந்த அப்புறமா என்ன செய்யறதுன்னு தெரியல. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த திட்டம் இல்லை நம் இடத்தில். பொருளாதாரத்தில் ஜெயித்துவிட வேண்டும், குடும்பம் என்கின்ற அமைப்பிற்குள் வந்துவிட வேண்டும் என்பதில் தான் நம்முடைய கருத்து இருக்கிறதே தவிர, அது வந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருப்பதனால் தான் தடுமாறுகிறது இந்த சமூகம். திட்டங்கள் மிக மிக அற்புதமானதாகவும் மிக மிக சாஸ்வதமானதாகவும் தீர்க்க தரிசனத்தோடும் இருக்க வேண்டும் என்றால் அந்த திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நான் எப்பவுமே சொல்லுவேங்க, யாருங்க பெரிய ஆளு? யார் பெரிய ஆள் சொல்லுங்க? டாக்டர் எல்லாம் பெரிய ஆளா? இல்லங்கிறாங்க நிறைய பேர். படிச்சவங்க எல்லாம் பெரிய ஆளா? நான் இல்ல. பணக்காரன் பெரிய ஆளா? பதவியில இருக்கிறவன்? நான் அம்மா அப்பாவை கூப்பிட்டு கேட்கிறேன், உங்க பையன் என்னங்க ஆகணும்? பெரிய ஆள் ஆகணும். அப்படின்னா என்ன சொல்லு? கல்யாணம் பண்ணிக்கணுமா, குழந்தைகள் பெறணுமா, பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கணுமா, பதவியில உட்காரணுமா, ஹேண்ட்ஸம் அமௌண்ட் மந்த்லி சம்பாதிக்கணுமா, இதெல்லாம் தான் பெரிய ஆளா? யார் பெரிய ஆள் தெரியுமா? எவன் ஒருவன் இருப்பினால் இந்த சமுதாயம் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதோ அவன் பெரிய ஆளுங்க. அந்த பெரிய ஆளா உங்க பிள்ளையை நீங்கள் உருவாக்குகிறீர்களா? அந்த சூழலை நாம் உருவாக்குகிறோமா? எப்பொழுது வந்து சேர்கிறது அந்த சூழல்? நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிஸ்கஸ் நடந்துட்டு இருந்தது. எங்களுக்கு நாங்க எங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், முக்கியமான டிஸ்கஷன். ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் கோமாவே இருப்பாங்க. எங்க காலேஜ்ல எதுக்கு கோமா இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க ஒரு குழந்தைக்கு அடிபட்டுருச்சு, அந்த அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் பர்மிஷன் போட்டு போங்கன்றேன். இந்த அம்மா வந்தாங்க. என்ன அவங்க குழந்தைக்கு அடிபட்டு என்கிட்ட ஏன் சொல்லல? அடுத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கு கோபப்படுறதுன்னு இல்லையாப்பா? அவங்க துக்கத்துல கலந்துக்கொள்ள மாட்டீங்களா? இல்ல என்ன நான் நல்லவதான், ஆனா நான் நல்லவளா இருந்தேன்னா எல்லாரும் என்ன அடிமையா பாக்குறாங்க, அதனால்தான் என் குணம் மாறுது அப்படின்னு உடனே ஒரு ஜூனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் நான் கிளாஸ்க்கு போகும்போது என் கையை பிடிச்சாங்க. ஏன் பர்வீன் மேம், அந்த மேம் சொன்னாங்களே அது சரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்க சிந்தனைக்காக சொல்கிறேன் இதை. ஏன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, சூழல் நம்மை மாற்றிவிடும் என்றால் அது எப்படி நம் குணமாக இருக்க முடியும்? எந்த சூழல் வந்தாலும் என்னுடைய குணத்தில் இருந்து நான் மாற மாட்டேன் என்று நிற்பதற்கு பெயர் தான் எங்க குணம். பூவோடு சேர்ந்த நார் மணக்குங்க, நாரோடு சேர்ந்த பூ நாருமா? நாராதுல்ல. அதற்கு பெயர் தானே குணம். பல நேரங்களில் நாம் திட்டங்களில் தோற்று போகிறோம். எந்த திட்டம் தெரியுமா? மிகப்பெரிய திட்டங்களை வகுத்திருப்பது நம் உறவுகளின் மேல். உறவுகள்ல நம்ம தோத்து போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் ஒன்று சொல்லுகிறேன். கிருஷ்ணா சார் மீதும் முரளி சார் மீதும் எனக்கு ரொம்ப மரியாதை. அவங்க தாயர் தினத்தை கொண்டாடுவார்கள், தந்தையர் தினத்தையும் கொண்டாடுவார்கள். ஏன்னா தாயை புரிந்து கொள்வதற்கு புத்திசாலித்தனம் தேவை கிடையாது, தந்தையை புரிந்து கொள்வதற்கு புத்திசாலித்தனம் தேவை. அவ்வளவு புத்திசாலி இல்லைன்னா தந்தையை புரிஞ்சுக்க முடியாது யாராலையும். தந்தை மீது பாசம் மரியாதை எல்லாம் வைக்க முடியும், கடவுளுக்கு பயந்து கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியுமே தவிர தந்தையை புரிந்து கொள்வதற்கு ஞானம் இருக்கணும். தாய்க்கெல்லாம் அது வேணாம், அது ஏற்கனவே அது ஞானம் தான். அதெல்லாம் அது பக்கத்திலேயே வராது. அது காம்படிஷனே கிடையாது, அன்கண்டிஷனல். அது தனி. நான் காம்படிஷன்ல நிறுத்தல. இத தந்தையை புரிந்து கொள்வது பல நேரங்களில் நண்பர்களை புரிஞ்சுக்க முடியலையே, நண்பர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை.
நான் ஒரு பஞ்சதந்திர கதை ஒண்ணு படிச்சேன். என்னங்க நம்ம தேசம் எவ்வளவு ரிச் தேசம் தெரியுமாங்க? எவ்வளவு ரிச் தெரியுமா? ஹெரிடேஜ்ல விட்டுட்டோமேங்க. என்கிட்ட கேக்குறாங்க, நீ ஏன் சீதைய பேசுற, நீ ஏன் கண்ணகி? வேலைய பார்த்துட்டு போ. மதம் எனக்கு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது. என் கண்ணகியும் சீத்தையும் பல்லாண்டு காலமாக இங்கே வாழக்கூடியவர்கள். அவர்கள் என் பாட்டிகள். இந்த மண்ணினுடைய கதைகள் அதெல்லாம், இந்த மண்ணினுடைய வாழ்க்கை அதெல்லாம். கல்ச்சர். பஞ்சதந்திர கதை ஒன்று படிச்சிருந்தேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன் அதை படிச்சுட்டு. ஒண்ணும் இல்லைங்க, பார்ட்னர்ஷிப்னு ஒண்ணு வருது இல்ல, ஆமைக்கும் முயலுக்குமா? அநியாயமான காம்படிஷன் அது. ஆக்சுவலி நான் ஜட்ஜ்ல இருந்திருந்தேன்னா 2 பேரையும் ஒரே காம்படிஷன்ல கலந்துக்க விட்டுருக்கவே மாட்டேன். அநியாயம் இல்ல அது. ஓட்டப்பந்தயத்துல ஆமையை விடுறது, முயல் கூட. இந்த முயலினுடைய மேட்டிமைக்கு காரணம் என்ன? எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு பொருளை மத்தவங்க திருடுற மாதிரி வைக்காதம்பாங்க. அது எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? அது இல்லாதவங்க ஏதோ வந்து கடந்து போவாங்க, நீ அவங்களை திருடர்கள் ஆக்காது. எவ்வளவு இருந்தாலும் நான் திருட மாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன தவசீலர்களா? சூழலை ஏற்படுத்தி தராதீர்கள் என்று அம்மா சொல்லுவார். என்ன அந்த விஷயத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை. நான் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனா பார்ட்னர்ஷிப்னு போகும்போது சில நேரங்கள்ல ஒரே இனம் கிடைக்காது, வேற இனத்தை தான் போக வேண்டியிருக்கு. குணத்திலையும் சரி, நீங்க இனம்ன்றது குணத்திலையும் வச்சுக்கலாம். வீட்லயே நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஒரு எலிக்கும் ஒரு பூனைக்கும் பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு, பயங்கரமான பார்ட்னர்ஷிப். என்னன்னா அந்த பார்ட்னர்ஷிப் என்னன்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, நம்ம வீட்லயே நிறைய பேர் இருப்பாங்க அப்படி. அவங்க 2 பேரும் எலியும் புனையமா இருக்காங்க, அவங்க பேர் எலியும் புனையமா இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி 2 பேருக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு நாள் எலி தேடுது பூனைய. ஆழமான விஷயம் இது. எலி தேடுது பூனைய, பூனைய காணோம். காலையில இருந்து தேடுது, 9 மணில இருந்து மத்தியானம் ஆயிடுச்சு, 12-1 மணி. போனா ஒரு பூனை அங்க மியாவ் மியாவ்னு சத்தம் கேக்குது. போய் பார்த்தா மணி 2. ஒரு வலையில இருக்கிறாரு தலைவர், உள்ள மாட்டிட்டு இருக்க. ஒரு வேடம் போட்டான். ஐயோ வந்துட்டியா, சீக்கிரம் என்ன வெட்டி காப்பாத்து, அவன் சாப்பிடறதுக்கு போயிருக்கிறான், நான் தான் அடுத்தது அவனுக்கு, நீ சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்து. சாரி, என்ன வந்துட்டு கடிக்க ஆரம்பிக்குது எலி. கூட தன் குட்டி எலியையும் கூட்டிட்டு வந்திருக்கு. கதை ட்விஸ்ட் பாருங்க. கூட குட்டி எலியை கூட்டு வந்திருக்கு. தமிழ் மரபில இறைச்சி உள்ளுரை என்ற 2 குறிப்புகள் உத்தி உண்டு சங்க இலக்கியத்துல. ஒரு ஆண் தன் காதலை சொல்லுவதற்கும் ஒரு பெண் தன் காதலை சொல்லுவதற்கும் பறவைகள் மீதும் விலங்குகள் மீதும் உணர்ச்சிகளை ஏற்றி சொல்லுவது என்பது மரபு. அப்படிதான் இத பாக்குறேன். அந்த குட்டி எலி அம்மா எலிய பாக்குது. அம்மா எலி வெட்டுது. வெட்டின உடனே இதுவும் வெட்டுது. குட்டி எலி பாக்குது, அம்மா எலி பாஸ்டா வெட்டல, ஸ்லோவா வெட்டுது. இதுவும் ஸ்லோவா வெட்டுச்சு. வெட்டி முடிச்சிட்டு அப்படியே பாக்குது, இது ஸ்லோவா வெட்டுது. திடீர்னு தர அதிருது. பார்த்தா அந்த வேடம் வரான். வேடம் வந்துட்டான் தெரிஞ்ச உடனே இந்த எலி என்ன பண்ணுச்சு, சரியான வெட்டி விட்டுருச்சு. பூனை பாஞ்சு ஓடுறதுக்கும் வேட்டக்காரன் வர்றதுக்கும் இது எலி தன்னுடைய குட்டியோட ஓரமா ஒதுங்குறதுக்கும் சரியா இருந்தது டைமிங். குட்டி எலி இப்ப கேக்குது, ஏமா எலி மாமா உனக்கு ஃப்ரெண்டு தானே, நீ அவன பார்ட்னர்ஷிப்ல தானே இருக்கிறீங்க, பாவம் அது காலையில இருந்து பசியில தவிக்குது, உன்னால இவ்வளவு சீக்கிரம் வெட்ட முடியாது, சீக்கிரமா காப்பாத்திருக்கலாம்ல, ஏமா 1.5 மணி நேரம் பண்ண, உனக்கு தான் சீக்கிரம் வெட்ட தெரியும்ல, ஏமா அப்படி பண்ண. குட்டி எலி கிட்ட பெரிய எலி சொல்லிச்சு, அடி போடி பைத்தியம், அது காலையில 5 மணிக்கு சிக்குச்சு, நீ வேற கொழு கொழுன்னு இருக்கிற, நான் வேற இருக்கிறேன், எனக்கு பூனையை காப்பாத்தணுமே தவிர நம்மை பலி கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னது பூனை. பல நேரங்களில் நாம் உறவுகளை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை பலியிட்டு விடுகிறோம். நாம் அங்கே அவசியமே இல்லை. Do the right thing in the right time. Don't do the right thing in the wrong time. Time, space. இதாங்க இறை. நாம் சரியாக நம்மை பார்த்துக் கொள்வது, இந்த சமூகத்தை வளர்ப்பதற்காக, நம்மை நாமே சிறப்பு செய்து கொள்வதற்காக, நாம் பலியாகாமல் நம்மை காப்பாற்ற வேண்டும், நம்மை சுற்றி இருக்கின்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற திட்டங்கள் தான் நமக்கு இன்றைக்கு தேவை. அது ரொம்ப இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்